இந்த டாக்டர் சீனிவாசன் இருக்காப்புலையா, இப்போ வந்து டாக்டர் சீனிவாசன் எனக்கு ஒரு நல்ல தம்பி மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ணுறேன்னு சொன்னான். நான் கூப்பிட்டு சொன்னேன், படம்லாம் பண்ணுறாத, நடி நீ பாட்டுக்கு, உன் முகத்துக்கு காமெடியாக நல்லா பண்ணலாம்யா, நீ ஏன் நான் சொன்னேன்னா இல்லையான்னு கேளுங்க. அவனையும் சீனிவாசனையும் அவங்க சம்சாரத்தையும் கூப்பிட்டு வச்சு வீட்டில் வச்சு சொன்னேன். அந்த படத்தில் நான் இல்லைன்னு அதெல்லாம் வேறு, நல்ல ஒரு உள்ளமாக தெரிஞ்சார் எனக்கு சீனிவாசன். வாடான்னு சொன்னேன், நீ காமெடி வேஷம் பண்ணுறான்னு. இல்லைண்ணா எனக்கு நடிக்கிறது, நீ நடிக்கவே வேணாமே, அவன் உன்னை நடிக்க சொன்னான். சரி அப்படியே பார்த்தாலும் இப்போ எத்தனை பேர் நடிக்கிறான், அதுவும் கிடையாது, நீ ஏன்டா கவலைப்படுற, நீ வந்து நில்லு, உன் முகத்தை பார்த்தவொன்னே சிரிக்கிறானா இல்லையா பாருங்க. அந்த வாக்கு நிறைவேறினது. இப்போ நம்ம மேடையில் உட்காந்துருக்கோம், கை தட்டிங்க பாரு, அந்த சந்தோஷம் தான் எனக்கு. நம்ம பரவாயில்லையா, நம்ம அதுவும் அவன் பேர் ஒரு பவர் ஸ்டார் ஏதோ ஒன்று வச்சுட்டா. உண்மையிலே சீனிவாசனுக்கு ஒரு பவர் இருக்கு, அது இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது. நிச்சயமாக என்னை போன்றவர்கள்லாம் படம் எடுத்தால் நான்லாம் பவர் ஸ்டார் சீனிவாசன் யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டேன். என்னமோ காலத்தின் கட்டாயம் என்னென்னா அந்த கட்டங்கள் சரியில்லை போல இருக்குது, அது போட்டு அமுத்துது சீனிவாசனை. இல்லைன்னா அவனை பிச்சுக்கிட்டு வந்துடுவான் ஆள் வெளியே. அது எந்த நேரத்துலையும் வரலாம் சீனிவாசன். எங்கள் காலம்லாம் வந்து ஏறத்தாழ நான்லாம் வந்து ரசம் சோறு வந்துட்டேன், இன்னும் மோர் சோறு சாப்பிட்ணும், இலையை மூடணும், அவ்வளோதான் நம்ம கதை. ஆனால் இப்போ இருக்கிற உங்கள் நண்பர்களுடைய நிலைமை அப்படி இல்லை, இப்போ தான் பந்திக்கே உட்காந்துருக்காங்க. அதனால் அவர்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்றால் தேட்டரில் வந்து படம் பாருங்கள். இந்த பாருங்கள், அருமையாக நம்ம இதில் இவர் எழுதியிருக்க டைலாக் இருக்குது. நாம் பண்ணுற மொதல் விஷயந்தான் கடைசி வரைக்கும் நம்மளை யாருன்னு காப்பாற்றும், நான் அடையாளம் காட்டும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், மிக அற்புதமான வசனம். அதே மாதிரி எப்பவுமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு குழப்பத்திலே வச்சுருக்கணும், அப்போ தான் நம்ம தெளிவாக இருக்கோம்னு சொல்கிறார் ஒரு இன்ஸ்பெக்டர். அது என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ எழுதியிருக்கலாம் வசனம் எழுதினவர். ஆனால் அது உண்மையாக என்னென்னா, தந்தை பெரியாரிடம் கேட்கும்போது அவர் சொன்னார், கூட வச்சுருக்கலாம் நான் முட்டாளாக தான் வைப்பேன், அப்போ தான் நான் அறிவாளியாக இருக்க முடியும். ரெண்டு அறிவாளி தவறி வச்சுட்டேன் கூட, ஒன்று அண்ணாதுரை ஒன்று ராதா. இந்த ரெண்டு பேரையும் அறிவாளியாக வச்சதுனால ஒருத்தர் கோச்சிக்கிட்டு போயிட்டார் அண்ணாதுரை, ராதா கூடவே இருக்கார். இருந்தாலும் எதிர்த்து கேட்குறாங்க என்ன எல்லாம் கேள்வி, அறிவாளி இருந்தால் எதிர்த்து கேட்குறாங்க, அதனால தான் முட்டாளாக வச்சுருப்பேன்னு சொன்னார். அதை இவர் கொஞ்சம் மாற்றி எல்லாரையும் குழப்பத்திலேயே வச்சுருக்கணும். ஆனால் அப்போ நான் என்ன தான் நினச்சிக்கிட்டேன், எல்லாரையும் குழப்பத்தில் தான் வைப்பேன் நான், ஏன்னா அப்போ தான் நான் தெளிவாக இருக்க முடியும்னு வந்தவுடனே. இப்போ கூட கேட்குறாங்களே சார் எப்போ சார் தேர்தல், யாருக்கு தெரியும்னு சொல்லுவேன், நான் தான் செயலாளர், குழப்பத்தில் விட்டுருவேன் அவங்கள போடான்னு, ஏன்னா நான் தெளிவாக இருக்கேன், அதனால சொல்கிறேன் நான். இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, ரொம்ப அற்புதமான வசனம். அப்போவே வீட்லேயே கூட சொன்னேன். எனக்கு ரொம்ப இது அதிகமாக பிடிச்சது என்னென்னா, பொய்யை கூட உண்மையாக சொல்லலாம், ஆனால் உண்மையை பொய்யா சொன்னால் உண்மை தான் ஜெயிக்கும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, என் வாழ்க்கையில் நான் அடிப்பட்டதை சொல்கிறேன். என்னை பற்றி எவ்வளோ பொய்யான கருத்துக்கள் யார் சொன்னாலும் சரி சொல்லிகிட்டு இருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த சொன்ன ஒரு பொய்யான கருத்து பூராவே நான் தான் ஜெயிக்கிறேன், உண்மை தான் ஜெயிக்கிறதே ஒழிய பொய் ஜெயிச்சதாக சரித்திரமே கிடையாது. அதை ரொம்ப அழகாக எழுதி சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், ஒரே ஒரு உதாரணம். நான் இது தென்னிந்திய நடிகர் சங்கத்தை வச்சு சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நடந்த ஒரு பிரச்சனையில் மற்ற சகோதரர்கள், எதிர்பார்க்கக்கூடிய சகோதரர்கள் சில பேர் வந்து விஜயகாந்த் சார் வந்து 3 கோடி வச்சுட்டு போயிருக்காராம் சங்கத்தில், நடிகர் சங்கத்தில், அது ஏன் அவங்க வந்து 1 கோடின்னு சொல்கிறாங்க, அது வந்து பொய்யான கருத்து இல்லையா, அவர் விஜயகாந்த் வச்சு சென்ற அந்த 3 கோடியோ 4 கோடி எங்கேன்னு கேட்டாங்க இவங்கெல்லாம் தெரியாமல். அதோ ஒரு பொய்யை சொல்லி பார்த்தாங்க. நான் என்ன செஞ்சேன்னா, டிஸ்க் ரெடி பண்ணி அவர் பேசினதே, விஜயகாந்த் பேசினதே போட்டு காமிச்சிட்டேன் ஜெனரல் பாடியில். அதில் அவர் சொல்கிறாரு, நான் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் 1 கோடி விட்டு சென்று இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இவங்க சொன்னதெல்லாம் பொய்யாயிடுச்சு. அந்த ஒரு நிகழ்ச்சியில் எல்லாருமே அவங்கள திட்ட ஆரம்பித்தாங்க, ஏங்க இப்படி பொய்யை சொல்கிறீங்கன்னு. எதுக்காக சொல்கிறேன்னா, போகிற போக்கில் பொய் சொல்லிட்டு போனால் அது வெற்றி வராது. பொய்யெல்லாம் எப்படின்னா, ஏன்னா என்கிட்ட போய் பொய்யை சொன்னால் தப்பிக்க முடியாது, ஏன்னா நான் பயங்கரமான பொய் சொல்கிறேன், கொஞ்சம் நஞ்சம் பொய் சொல்ல மாட்டேன். ஐயோ எத்தனை டிஸ்பியூட், எத்தனை பிரச்சனை நடிகர்களுக்குள்ளேயும் ப்ரொடியூசருக்குள்ளேயும் பொய் தான் சொல்லுவேன். சும்மா நச்சுக்கு சொல்லுவேன், சார் தயாரிப்பாளர் சார் உங்களை பற்றி அந்த நடிகர் என்ன பெருமையாக சொன்னார் தெரியுமான்னு. அவன் சொல்லியிருக்கவே மாட்டான்,
அவன் கண்ணாமண்ணான்னு திட்டியிருப்பான். பொய்யை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பொய் வந்து ஒரு நல்லதுக்காக சொல்ல வேண்டிய பொய்னா டெய்லி நான் எப்படி பார்த்தாலும் 20 பொய் சொல்கிறேன், அதற்காக சொல்லிக் கொள்கிறேன். ஆனால் அது அல்லாமல் உண்மையான நிகழ்ச்சியை பொய்யாக சொன்னால் அந்த பொய் தோற்றுவிடும், உண்மைதான் ஜெயிக்கும்னு அற்புதமாக எழுதியிருக்காங்க. இந்த வசனகர்த்தா எழுதினவருக்கு உண்மையிலே என்னுடைய தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி பாலா பாடுற பாட்டுக்கு இன்னொரு மெலோடி பாட்டுக்கு சொன்னார். நான் இப்போ கூட சொல்கிறேன், இந்த மியூசிக் டைரக்டருக்கு சொல்கிறேன், நீங்கள் நல்லா வாங்க, பெரிய ஆளாக வாங்க, நீங்கள் தான் உண்மையிலேயே முக்கியம். இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர், டான்ஸ் மாஸ்டர், ஃபைட்டு 3மே கரெக்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கேமராமேன் இவங்க எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எந்த விதத்துலையுமே சோட இல்லை படம். அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் ஒன்று சக்ஸஸ் ஆன உடனே நடிகர்கள் ஓவராக சம்பளம் கேட்டு சாவடிச்சிடாதீங்க தயாரிப்பாளர்களை. மியூசிக் டைரக்டர் நான் சொல்கிறதே, இதை நீ எப்படி எழுதிக்கிட்டாலும் சரி, உடனே நம்ம ஆளுங்க இருக்கீங்களே இந்த யுமேட்டிக்கில் இந்த யூடியூப்பில் போட்டுடுறான், எல்லா மியூசிக் டைரக்டரையும் திட்டினார் ராதா ரவின்னு போட்டுடுறாங்க. அதுதான் பயமாக இருக்கு எனக்கு. ஆனால் நான் கவலைப்படுறதில்லை, நான் சொல்லிவிடுவேன். ஏன்னா யாரும் ராதா ரவி நடிக்கிற படத்துக்கு மியூசிக் வாசிக்க மாட்டேன்னு யாராவது சொன்னால், எந்த ஹீரோ நடிக்கிறாரோ அந்த படத்துக்கு வாசிக்க மாட்டேன்னு அர்த்தமாயிடும். நான் ஹீரோ இல்லை, அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா பிஷப் இருக்காரு, பிஷப் ஆஃப் கேன்டர்பரி, ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டர்பரி, அவர் வந்து ஸ்காட்லாந்து போனாராம். ஸ்காட்லாந்து போகும்போது பிஷப்புக்கு சொல்லியிருக்காங்க, பார்த்துங்க பத்திரிக்காரங்களாம் ஏடா உடம்பா கேள்வி கேட்பாங்க, ஒழுங்காக பதில் சொல்லுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மகனேன்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். அங்கே போன உடனே பேசிக்கிட்டே இருக்கும் போது ஒரு பத்திரிக்காரர் சொல்லியிருக்காரு, பிஷப் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என்னான்னு கேட்டிருக்காரு. இந்த ஊரில் டான்ஸ் கிளப்பே கிடையாது, பெண்கள் ஆடுற கிளப்பே கிடையாது. இவர் ஒன்று, ஓ இங்கே பொம்பளைங்க ஆடுற கிளப் இல்லையா, குட், போயிட்டார். அடுத்த நாள் காலையில் பேப்பரில் போட்டான், இந்த ஊரில் பொம்பளைங்க ஆடுற கிளப் இல்லையான்னு கேட்டார் பிஷப்புன்னு. கேட்ட பிறகு உண்டாக்கிட்டாங்க. அது மாதிரி நான் ஏதாவது சொன்னோம்னா உன்னை மியூசிக் டைரக்டர்னு சொல்கிறாங்க, தப்பு இல்லை. மியூசிக் டைரக்டர் சொல்கிறேன், அந்த தம்பிகிட்ட சொல்கிறேன், நீ நல்லா வரணும், ஓன்னு சம்பாதிக்கணும், எல்லாம் இரு. ஏன்னா நல்லா மியூசிக் போடுற, ஏதோ ஒரு இசை தெரியாதவனை பற்றி நான் சொல்லலை, உனக்கு இசை தெரியுதுன்றது தெரியுது. பார்த்தா என்னென்னா நீங்கள்லாம் பெரிய ஆளானோன்னு இசை டியூன் போடுறதுக்கு நான் வந்து லண்டனுக்கு போனோம், ஜெர்மனிக்கு போகணும்னு சொல்லாத. நீ போடுற பாட்டு வந்து மயிலு ரயிலுன்னு போட போகிற. அந்த அந்த மயிலும் ரயிலும் மதுரை பக்கத்தான் இருக்கே ஒழிய லண்டன் பக்கம் இல்லை. இல்லை தெம்மாங்கு பாட்டுனா எங்கே போவேன், இங்கே தான் போகணும் மதுரைக்கு. கானா பாட்டுனா ராயபுரம் போகணும். இந்த ஏரியாக்குள்ளே சுற்றினா எங்களுக்கு செலவு கிடையாது ப்ரொடியூசருக்கு. நீ லண்டன் போய் என்னத்தை போட போகிற, போனோம் மண்டே போனோம் அப்படின்னா ஏதோ ஒன்று பாட போகிறோம். அவர் பெரிய இவரா, அவர் பெரியவரா, நான் கட்டினேன் தாலி நீ காலி, அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று எழுத போகிறோம். இதுக்கு எதுக்கு லண்டனுக்கு போகிறேன்னு கேட்குறேன். அதே மாதிரி எதுக்காக சொல்கிறேன்னா, நான் இந்த டைலாக் ரைட்டருக்காக, ஏன்னா அவரை பற்றி நான் பெருமையாக சொன்னதுனால சொல்கிறேன். தயவுசெய்து பாடலாகட்டும், பாடலாசிரியர்களாகட்டும், அல்ல யாராகட்டும், இந்த டைலாக் ரைட்டர்ஸ் ஆகட்டும், தயவுசெய்து வல்லினம் மெல்லினம் தெரிந்து எழுதுங்கள். ஏன்னா வல்லினம் மெல்லினம் இல்லாமல் எழுதாதீங்க, அதுதான் ஓடும்னு நினைக்காதீங்க. மதுரை பக்கம் பேசுனா இல்லை எங்களை எழுதி போகிற அப்படின்னு சொல்கிறது மதுரை பக்கம் தான், இல்லைன்னு இல்லை. அதுக்காக எடா அவ எங்கடா, அவ இல்லையா, அவ எங்கடா, அவ பெம்பளை, நான் ஏடா அசிங்கமாக பொம்பளைன்னு சொல்கிறேன், லா ஏன் போடுற, பொம்பளைன்னு சொல்ல முடியாதா, அதே வார்த்தையை பொம்பளைன்னு சொல்லு. எதுக்கு சொல்கிறேன்னா, எவன் ஒருவன் மொழியை காப்பாற்றுகிறானோ அவன் தான் கலாச்சாரத்தை காப்பாற்ற முடியும். அதனால சொல்கிறேன், தயவுசெய்து இந்த வல்லினம் மெல்லினம் இல்லாமல் எழுதாதீங்க. கன்னடத்தில் போய் பாருங்க, கன்னட படத்தில் வல்லினம் மெல்லினம் இல்லாமல் எழுதுனா அந்த படம் ஓடாது, தகராறு பண்ணுவாங்க. மொழியை காப்பாற்றுறாங்க, அங்கே கேரளாவில் காப்பாற்றுறாங்க, ஆந்திராவில் காப்பாற்றுறாங்க, ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி பண்ணுறோம், வேசித்தனமாக பண்ணுகிறோமே. அதுக்காக சொல்கிறேன், தயவுசெய்து சொல்கிறேன், தமிழை காப்பாற்றுங்கள்னு சொல்கிறது எதுக்குன்னா, நம்ம தமிழ் தான், தமிழ் தமிழ் தமிழ், அதுக்காகலாம் நான் சொல்லலை. அந்த வெறியோடலாம் பொய்யெல்லாம் சொல்ல தயாராக இல்லை. நம்ம தமிழ் ஆளுங்க தான் நல்ல மனுஷங்க. அதுக்கு தான் எங்கள் அப்பா அப்போவே சொல்லி வச்சார், நல்லவன் வாழ்வான் படத்தில் சொல்லி வச்சார். புரட்சி தலைவரோட எலெக்ஷனில் நிற்பார் எதிர்த்து, இவர் தோற்று போயிடுவார், அவர் ஜெயிச்சிருவார். யார் தலைவர் ஜெயிச்சிருவார், புரட்சி தலைவர் ஜெயிச்சிருவார், எங்கள் அப்பா தோற்றுருவார். ஆனால் எங்கள் அப்பாவையும் கூப்பிட்டுக்கிட்டு ஜே ஜே ஜேன்னு சொல்லுவான், தலைவரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஜே ஜேன்னு சொல்லுவான். அப்போ எங்கள் அப்பா கேட்பார், ஏண்டா யாரா ஜெயிச்சா, யார் தோத்தா
அவர் ஜெயிச்சிட்டாரு, நீங்கள் தோத்துட்டீங்க. ஏன்டா அவனையும் தூக்கிட்டு ஜெயிச்சேன்னு சொல்கிறீங்க, என்னையும் தூக்கிட்டு ஜெயிச்சேன்னு சொல்கிறீங்க. எவன் தோத்தான் எவன் ஜெயிச்சானே தெரியலடா இந்த நாட்டில். அதனால் நம்ம ஊர் மக்கள் அப்படி எல்லாரையுமே கை தட்டுவாங்க, எல்லாத்துக்குமே ரசிப்பாங்க. நம்ம ஊர் மக்கள் மட்டும்தான் அவங்கள திட்டினாலே கைத்தட்டி ரசிக்கக்கூடிய மக்கள், வேற நாட்டிலே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் தயவுசெய்து மொழியை காப்பாது. மொழினா உடனே தமிழ் தெரிஞ்சு ஒரு தமிழ் வெறியம் புள்ளடா, தமிழ் தெரிஞ்சு நான் தெலுங்கரப்ப. ஆனால் தமிழையே நம்பிக்கொண்டு இருப்பவன், திராவிடத்தையே நம்பிக்கொண்டு இருப்பவர். நாங்கள்லாம் இல்லைன்னா திராவிடம்ன்றதே கிடையாது, எங்கள் குடும்பம்லாம் இல்லைன்னா திராவிடமே கிடையாது. அடித்து சொல்கிறேன். நான் எதற்காக சொல்கிறேன்னா, தயவுசெய்து நீங்கள் ஏன்னா எவ்வளோ எதிர்ப்பை பார்த்தாச்சு, எவ்வளோ சிறைச்சாலையை பார்த்தாச்சு, எவ்வளோ போலீஸை பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு வாழ்க்கையில். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, தமிழ் மொழி மட்டும்தான். அந்த டைலாக்லாம் எழுதும் போது வல்லினம் மெல்லினம் இல்லை, பாடுறவங்க வந்து ஜனங்க ரசிக்கிறாங்கன்னு சொல்லி வடநாட்டிலேருந்து பாடுறவங்களை கூப்பிட்டு வராங்க. ஐயா உங்களுக்கு தெரியும், அந்த பாட்டெலாம் அவங்க வல்லினம் மெல்லினமே இல்லை. பில்லை தமிழ் பாடுகிறேன், பில்லைக்காக பாடுகிறேன்னு அண்ணன் ஜெயசுதாஸ் பாடினார். தப்புன்னு போய் சொன்னேன் அவர்கிட்ட. அப்போ நான் வளர்ற காலம், நான் வளர்ற காலத்தில் போய் சொன்னேன் அண்ணங்கிட்ட, அண்ணா தப்புன்னு. வேற எப்படிடா சொல்றது, பிள்ளை தமிழ்னா அது பிள்ளைக்காகன்னு தானே வரணும், அது தப்பாக வருது என்ன பாட்டில்ன்னு. இதை கூட ஒரு பையன் எனக்கு சொல்ல வர்றான்னு சொன்னார். ஏன் நான் சொல்கிறேன்னா, தயவுசெய்து நீங்கள் திருத்தலாம், உங்களுக்கு தான் தெரியும் தமிழ்.